நம்ம தக்காளி சாம்பார் வைக்க போகிறோம். முதல்ல பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு உடனே பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா வணங்கணும். நல்லா வணங்கணுன்னு தக்காளி 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா வணங்கின வாட்டி கருவேப்பிலை போட்டுக்கிட்டு நல்லா வணக்கி விடுங்க. உடனே வணங்கியாச்சு. உடனே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி 2 ஸ்பூனு எல்லாம் வீட்டிலையே அரைச்சது போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். நல்லா பச்சை வடை போன வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினா நல்லா வணங்கட்டும். வணங்கின உடனே ஒரு பக்கம் தேங்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் கட் பண்ணி அதிலே பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை போட்டோன்னே நல்லா நைஸாக அரைச்சோடனே தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்தோடனே நல்லா இறக்கிடுங்க. ஈஸியான தக்காளி சாம்பார் ரெடி.